இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். மத்தேயு புத்தகம் 21 அதிகாரம் 1-2 வசனத்தை படிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்வேலுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்களை 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கின்ற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், அதற்கு முன்னே ஒரு 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். அந்த 12 சீஷர்களை தெரிந்து தன்னுடைய வேலை, பரலோகத்திலிருந்து வந்து அந்த வேலையை பினிஷ் பண்ணுவதற்கு, பரலோகத்திலிருந்து எந்த நோக்கத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர்களை கொண்டு செய்து முடிக்கும்படியாக ஒரு தலைவனாயிருந்து, ஆண்டவராய் இயேசு ஒரு தலைவராயிருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர்களை பிரித்து விடுவதுண்டு. ஊழியத்துக்காக 2 பேராய் இப்படி பிரித்து விடுற அனுபவம் ஆண்டவருக்கு இருந்தது. இந்த நாளிலும் நம்முடைய ஊழிய பாதையில் நாம் எல்லாருக்குமே அந்த ஊழியத்தினுடைய கடமை உண்டு. அநேக கழுதைகள், இன்னைக்கும் கட்டப்பட்டிருக்கின்ற கழுதைகளை நாம் எல்லாரும் சேர்ந்துதான் விடுதலை ஆக்க வேண்டும். எந்த வீட்டில் யார் கட்டி இருந்தாலும், எந்த வீட்டில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், நமக்கு தென்படுற காரியங்கள், நமக்கு தென்படுற வீடு, நமக்கு தென்படுற எல்லா இடத்திலையும் எப்படி அந்த கழுதையுடைய கட்டுகளை அவுக்கணுமோ அதற்கேற்றபடி நம்ம எல்லாருமே பாடுபட வேண்டும். எல்லாருமே பாடுபட்டால் தான் உங்களுக்கும் பரலோகம் போக முடியும். நான் பாடுபட மாட்டேன்னு சொன்னால் எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ நீங்களும் இந்த ஊழிய பாதைக்குள்ளே வரும்போதுதான் உங்களுக்கு அவருடைய பிரயாசம் என்ன, என்னுடைய பாரம் என்ன என்பது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் மாத்திரம்தான் அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள வழிகள் உங்களுக்கு திறக்கும். இல்லாவிட்டால் ஒன்றுமே உங்களுடைய வாழ்க்கையில் திறக்காது. கவனமாய் போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா. இப்போ 2 பேரை அனுப்பி அங்கே கட்டப்பட்ட கழுதை என்று சொல்லப்பட்டு, கட்டப்பட்ட கழுதை, அதை மாத்திரமல்ல அது குட்டியும் அவுக்க வேண்டும். தாயை மாத்திரமல்ல அது குட்டியும் நீங்கள் அவுக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவரை கர்த்தர் அங்கே சொல்லி. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்னே மனுஷன் எப்படி இருந்திருப்பான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட இத்தனை வசனங்கள் கேட்டால் கூட எந்த மனிதர்களும் அதிகமாய் மனம் திரும்பினவர்கள் இல்லை. தங்களுடைய வேலைகள், பிரயாசங்கள், தங்களுடைய காரியங்களை சுற்றி வளைத்து ஒரு ஆராதனை கூட்டி போறார்களே தவிர ஒரு முயற்சி எடுக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி. பரலோக ராஜ்யத்துக்குடைய முயற்சி எடுக்கிற ஆட்கள் நிறைய கம்மி. அந்த பரலோக ராஜ்யத்தின் முயற்சியை அறியாமல் இருக்கிற மனுஷர்கள் இன்றைக்கும் கழுதையாத்தான் இருக்காங்க. அல்லேலூயா. அப்ப எதுக்கு இந்த கழுதையை கட்டவுக்க வேண்டும்? பாரம்பரியமாகவே தேவனை அறியாதபடி உட்கிராமங்கள், பல இடங்கள், வெளிச்சமில்லாமல் உட்கிராமங்கள், சிட்டிகள், பல பல இடங்கள் தேவனுடைய வெளிச்சமில்லாமல் பாவத்திலே கட்டி தலைமுறை தலைமுறையாய் அந்த பாவக்கட்டுக்குள்ளே இருக்கிற குடும்பங்கள், அறியாதவர்கள், இயேசுவை புரியாதவர்கள், பாவமே வாழ்க்கை என்று சொல்லி சந்தோஷமாய் புசித்து குடித்து வாழுகிற ஜனங்கள், அவர்களுக்கு இருக்கின்ற ஆக்கினை அறியல, அவங்களுக்கு வரப்போற பிரச்சனை அறியாம அவங்க அந்த இடத்துல நிம்மதியா இருந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடும் போல, இனி 1ஆம் தேதி கொண்டாடும் போல தங்களுடைய வாழ்க்கையை கரைபிடித்து வாழுகிறவர்கள். அவர்கள் ஒண்ணுமே தெரியாது, வெளிச்சமே தெரியாது. அங்க வெளியில வரல, அங்க வீட்டுக்குள் இருந்து பாரம்பரியமாய் கதைகளை பேசுறதும், பல பல கூத்தடிக்கிறதும், தவறாய் பேசுறதும், தங்களுக்கு மனதில் இருக்கின்ற பிரமாணத்தின்படியே தங்களுடைய வீட்டிலிருந்து கிரியை செய்து கொண்டு
அசுத்தத்தோடு மாண்டு போற ஒரு கூட்டம் ஜனத்தை தான் ஆண்டவர் கழுதைன்னு சொல்லுறது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், அல்லேலூயா. அப்ப அந்த கழுதை என்ன செய்யணுமா? போய் கட்ட வைக்க வேண்டும். அத 2 வசனம் படிக்கலாமே. போன உடனே கழுதையும் காண்பீர்கள், அவளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்போ ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார், போய் அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஏன் என்னிடத்தில் கொண்டு வர வேண்டும்? அவர்கள் ஏன் கழுதைய போனார்கள்? ஏன் அவருடைய வாழ்க்கை இருளாச்சு? ஏன் அவருடைய வாழ்க்கையிலே பிரகாசம் இல்லாம ஆண்டவரை காணாம இருக்கிறாங்கன்னு சொன்னா, பிதாக்கள் பாரம்பரியமாகவே பிதாக்கள் காண்பித்த அந்த வழிகளை பற்றி கொண்டு நாளைக்கு சாவோடான்னு சொல்லி அவங்க அந்த பிதாக்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பில் அடங்கப்பட்டவர்கள். இந்த அடங்கப்பட்ட மனிதர்களை கழுதை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமே. இந்த கழுதையும் இந்த குட்டியும் அவித்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்ப இயேசுவிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்ப இயேசுவிடத்தில் கொண்டு வராவிட்டால் என்ன? அந்த மனுஷன் அந்த மனுஷி கழுதை என்று அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவிடத்தில் வராமல் இருந்தால் வெளிச்சத்தை காண முடியாது. வரப்போற சரியான நன்மைகளை காண முடியாது. வருங்கால மரணத்துக்கு பின்புள்ள சந்தோஷத்தை காண முடியாது. மாத்திரமல்ல, வீட்டிலேயும் கிராமங்களிலே அடைபட்டு இருக்கிறதுனாலே அந்த பிள்ளைகள் வெளிச்சத்தை காணாமல் இருளுக்குள்ளே அடங்கி மரித்து போவார்கள். அப்ப அந்த இருளுக்குள் அவர்களை வைக்க கூடாது என்று சொல்லித்தான் ஆண்டவரை கர்த்தர் இந்த கழுதையும் குட்டியும் அவித்து கொண்டு வர சொன்னார். எத்தனை பேர் இந்த இருளில் இருக்கிறாங்க? எத்தனை மக்கள் சபைக்கு வந்தும் அறிவில்லாமல் இருளில் இருக்கிறாங்க? எத்தனை மக்கள் இயேசுடைய பிரசன்ஸை உணர்ந்து அறிந்து விட்டும் ஏன் அவர்கள் இருளில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசுவின் முன்னே அவங்க வரவில்லை, இயேசுவிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவும் அவங்களுமா டீலிங் இல்லை, இயேசுவும் அவங்களுமா எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை. அவர்கள் சாதாரணமாய் இன்றைக்கு அந்த கழுதையை போலதான் வேலை செய்வோம், பிழைப்போம், சாப்பிடுவோம், புசிப்போம், இந்த ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்காக தேவன் அழைக்கவில்லை. கர்த்தரிடத்தில் இருக்கின்ற வாய்மொழிகளை கேட்டு தேவ சபை அவரால் வாழ வேண்டும் என்பதை அறிவிப்பதற்காய் அந்த 2 பேரை அனுப்பி அதை அவித்து கொண்டு வர சொன்னது போல, நாமும் ஒரு காலம் கழுதையை போல வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஏதோ ஒரு நபர்களை கொண்டு கர்த்தர் கட்டவித்து இந்த சபைக்குள்ள வைத்திருக்கிறார். உங்களிடத்தில் போதிக்கிற அந்த வசனம் பரலோக ராஜ்யம் போதிக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, பைசலாம். அப்ப அடுத்த வசனம் படிங்க. ஒருவன் உங்களுக்கு ஏதாகலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான். அல்லேலூயா. அந்த கழுதை குட்டி அழிக்க போகும்போது ஒருவன் சில வேளையிலே இது ஏன் அழிக்கிறாய், எங்கே கொண்டு போறாய் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லு. அல்லேலூயா, ஆமே. ஆண்டவருக்கு. ஏன்? உங்களை அவர் உண்டாக்கினவர், உங்களை ஏதேனும் உருவாக்கினவர். உங்க அப்பா அவர்தான், என்னுடைய அப்பா அவர்தான், அவர்தான் அவருடைய சாயல்ல உங்களை உருவாக்கினவர். நீங்கள் பாரம்பரிய கெட்டு போனீங்க, எங்கேயோ கெட்டுப்போய் மனுஷனாய் வாழ வேண்டியவர்கள், தேவ பிரபியாய் வாழ வேண்டியவர்கள், தேவ சாயலாக வேண்டிய நாம் அந்த கழுதையை போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். தேவனை அறிந்தும் அந்நிய தெய்வங்களை வணங்காது, தேவனை எப்படி தேட வேண்டும் அறிந்தும் புரியாமல் போல் இருப்பது, தன் ஜீவனை அவர் கொடுத்து மீட்டெடுத்தும் அதை குறித்து ருசி பார்க்காமல் இருப்பவர்கள். இவ்வளவு இயேசு பாடுபட்டிருக்கிறான், இவ்வளவு கஷ்டப்பட்டு மீட்டெடுத்திருக்கா, தன் ஜீவனை கொடுத்து அந்த டேஸ்ட பார்க்காம கல்லும் மண்ணும் சொல்லுற கதைகளுக்கு சொல்லி டேஸ்ட் பார்த்து இன்றைக்கும் சில கழுதைகள் உலகில் உண்டு. வசனத்தை கேட்டும் இதில் வரமாட்டோம், இந்த வெளிச்சம் எங்களுக்கு அதட்டா இருக்குன்னு சொல்லி இந்த வெளிச்சத்தை விட்டு போறவர்கள் உண்டு.
இந்த வெளிச்சம் எங்களுக்கு கஷ்டமாக்கும், நாங்கள் உலகத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புவோம் சொல்லி இந்த வெளிச்சத்தை பிடித்துக் கொள்ள முடியாத அநேகர் உண்டு. அல்லேலூயா. அப்ப இயேசு முதலிலே அவரை கட்டவித்து கொண்டு வர சொல்லுகிறார். இந்த கட்டு என்பது எப்படி இருக்குன்னு சொன்ன ஒன்றுமல்ல, ஒரு மனிதனுடைய அறியாமை. இதுதான் கட்டு. அல்லேலூயா. அவன் இஸ்ரவேலுக்கு ஒரு பிரமாணம் இருந்தது, மோசேயுடைய பிரமாணம் இருந்தது. அந்த மோசேயுடைய பிரமாணத்தை மீறி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு மரியாதை குறித்து உங்களுக்கு தெரியும். அவள் தன்னை கெடுத்துக் கொண்டிருந்தாள். ஒரு மகதுள்ள மரியாள் தன்னை கெடுத்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு கற்பனை இருந்தது. தன்னை எப்படி கெடுத்தாள்? முழு விபச்சாரியா இருந்தாள். ஒரு முழு விபச்சாரியா இருந்தாள். அவளை ஆண்டவரை கர்த்தர் கட்டவிக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த கட்டவிக்க விரும்பினதுனால தான் இவளை ஜனக்கூட்டத்தின் மத்தியில் கிடைச்சது. கரெக்டா பிடிச்சிட்டாங்க. கரெக்டா பாவம் செய்த இடத்தில் இருந்து அவளை பிடிச்சாங்க. பிடிச்சதுனால தான் அவளை எந்த பப்ளிக்கு கொண்டு வராங்க. பப்ளிக் கொண்டு வந்துதான் நெருக்கத்தையும் துன்பத்தையும் கொடுத்தாங்க. அந்த துன்பத்தின் மத்தியில தான் அந்த கழுதையை கெட்டவுக்க இயேசு உள்ளே பிரவேசித்தார். புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளுக்கு கற்பனை தெரியல, ஆண்டவர் தெரியல, நல்லது தெரியல. அநேக புருஷர்களை கெடுத்து அநேகரை வஞ்சித்து தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்த அவளை ஒரு வட்டம் கூட்டி ஒரு சிறை பிடித்து கலங்கின இடத்துல கல்லறைந்து கொல்ல வேண்டும் என்ற இடத்துல தான் ஆண்டவராய் இயேசு அதுக்குள்ளே தலை போட்டு அவளை விடுவித்தார் என்று பார்த்து கொள்ள முடியும். இதுதான் கட்டவிக்கிறது. அல்லேலூயா. பாவத்திலிருந்து கட்டவிக்கிறது, சாபத்திலிருந்து கட்டவிக்கிறது, பந்தனத்திலிருந்து கட்டவிக்கிறது, உபத்திரத்திலிருந்து கட்டவிக்கிறது, பல பல பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் கட்டவித்தார் என்று சொல்லி நீங்கள் அறியும் போது அந்த கட்டுகளுக்குள்ள நீங்க போக மாட்டிய ஒரு புதிய மனுஷனாய் வாழுவீங்க. அந்த கட்டுக்குள்ள நீங்கள் போக கூடாது என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்ல. அல்லேலூயா. இதே கட்டுதான் ஒரு சமாரியா பெண்ணுடைய கட்டம். ஒரு அல்லேலூயா. யோவான் 4 பார்த்தீங்கன்னா சமாரிய பெண்ணுடைய கட்டம் அதுதான். அவளும் அந்த கட்டுக்குள்ளே இருக்கா, அந்த பந்தனத்துக்குள்ளே இருக்கா. அவளை விடுவிக்க யாரும் இல்லை. ஒரு 5 புருஷனை திருமணம் பண்ணியும் அந்த 5 புருஷனும் சேஃப்டி கிடையாது. அடுத்த திங்க் பண்றா, மீண்டும் ஒருவனை கல்யாணம் பண்ண திங்க் பண்ணும்போது தான் அவருடைய வருத்தத்தை பார்த்து, அவருடைய வேதனை பார்த்து, அவருடைய நல்ல மனசை பார்த்து, அவருடைய ஏதோ ஒன்றை ஆண்டவர் கண்டு அவளுக்காக அவளை எதிர்பார்த்து அந்த யாக்கோபின் கிணற்று பக்கமாய் ஆண்டவர் சுற்றி நிற்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அப்படி ஊழியம் செய்ய வேண்டும். ஒருவரை பிடிப்பதற்காய், ஒருவரை ரட்சிப்பதற்காய், ஒருவரை தப்புவிப்பதற்காய் நீங்கள் பாடுபட வேண்டும். அப்படி நீங்கள் பாடுபட்டு ஒருவருக்காய் ஓடும்போது பரலோகம் அறியும். நீ உண்மையை பாடுபட்ட உனக்கு பிரச்சனை உண்டு, உண்மை இல்லாம பாடுபட்ட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையோடு ஆத்துமாவுக்கு நீ பாடுபடுவாயானால் உனக்கு நிறைய பிரச்சனை உண்டு. ஆனா கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கடைசி நாள்ல நீ படும் பிரயாசங்களை இப்படி உள்ள ஜனங்களை கட்டவித்து தேவ சமூகத்தில் சேர்க்க வேண்டும் என்று நீ விரும்பி ஆர்வத்தோடு செய்கிற உங்க ஊழிய நீங்கள் யாரு செய்தாலும் சரி அது கண்டிப்பாய் கடைசி நாள்ல கை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நினைக்கிறா, இவ இன்னும் போனா ஏமாந்தான் போறா. 5 புருஷன் போச்சு, இனி ஒரு புருஷன் கூட கல்யாணம் பண்ணாலும் இவருடைய கெதி எவ்வளவுதான் சொல்லி ஆண்டவரை கர்த்தர் இவளை பாவம் பார்த்து பரிதாபத்தை பார்த்து யாக்கோபின் கிணற்றிலே நின்றார். அல்லேலூயா. அவள் அந்த இடத்துல வரும்போது அவளுக்கு வாய்மொழி கொடுக்கிற. யூதனும் சமாரியர்களும் பேச்சல்ல, பேசக்கூடாது. யூதனுக்குள்ளே திருமணம் பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சண்டை. அப்ப அந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு ஒரு பேச்சை கொடுக்க. இதுக்கு அர்த்தம் என்று சொன்னால் விபச்சாரிகள், கள்ளிகள், கொலைக்காரன், கொள்ளைக்காரன் அப்படிப்பட்ட ஜனத்தின் மத்தியிலே நீங்கள் போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. ஆகாதவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், அவர்கள் நம்முடைய சகோதரிகள், அவர்கள் நம்முடைய பிள்ளைகள், தேவனுடைய சந்ததி. அதனால அவர்களை தேடி போவதற்கு நமக்கு உரிமை உண்டு. கர்த்தர் அதை தந்திருக்கிறார். அதை நீங்கள் செய்யாமல் இருக்க கூடாது. அப்படிப்பட்ட அநேக கழுதைகளை கட்டவிக்க தேவன் இந்த நாளில் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஊழிய பாதைக்கு முன்மாதிரி இயேசுதான்.
நம்முடைய ஊழிய பாதைக்கு திட்டங்களை தருவது இயேசுதான். இந்த வசனத்தை தருவதும் இயேசுதான். நம்மளை ஒவ்வொரு ஸ்டெப்பா இயேசுவிடத்துல சேர்க்கிறதும் இயேசுதான். அது புரிந்தவங்களுக்கு புரியும், புரியாதவங்க நிக்க முடியாது. உங்களுக்கு புரியுமா? புரிந்தவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மற்றவங்க நிக்க முடியாது. அது அவங்களை சொல்லி குற்றம் கிடையாது, என்ன சொல்லியும் குற்றம் கிடையாது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, ஏதோ ஒண்ணு போச்சு. அப்போ ஆண்டவராய் இயேசு வாய்மொழி கொடுக்கிறான். அவ பயப்படுகிறா, அவ நடுங்குறா, அவ கலங்குறா. இவர் யூதனா இருக்கிறாரு, மனுஷ பார்வையில பார்க்க யூதனா கலங்குறா. அவன் ஆண்டவர் வாய் கொடுத்து கேட்கிறான், தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தாய கண்ணம்மா. அல்லேலூயா. ஆமே, தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தான். ஐயையோ, என்ன நீர் கேட்டீரு, இது கேட்கலாமா? நீ யூதனாச்சே. அல்லேலூயா. என்கிட்ட பேசவே கூடாது என்று சொல்லி வாய்மொழி கொடுக்கும் போது ஆண்டவர் ஒரு டைலாக் கொடுத்தா, உன்னிடத்துல கேட்கிறது யார் என்று அறிந்தா நீ என்னிடத்துல தண்ணி கேட்டிருப்ப, நான் ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன். கரங்களை தட்டி ஜீவ தண்ணீர் உங்கள் மத்தியில. மக்களே, இந்த உலகத்துல ஒண்ணுமில்லை, இந்த உலகத்துல ஒண்ணுமில்லை. நீ பயப்படாத, நீ கலங்காத. இந்த உலகத்துல உனக்கு எனக்கு ஒண்ணுமில்லை. இந்த உலகம் ஒன்னும் தோக்கடிக்க முடியாது. இந்த உலகம் தோக்கடிக்க முடியாது. சில வேளை நேற்று வரை தோக்கடிக்கலாம், நான் சொல்லுறேன் தோக்கடிக்க முடியாது. நீ உலகத்துல தோற்றுத்தான் ஆகணும். காரியம் நம்ம தோத்தாதான் பரலோகத்துக்கு ஜெயம் எடுக்க முடியும் என்பதை மறக்க கூடாது என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஜீவ தண்ணீரை கேட்ட உடனே ஆண்டவருக்கு அவளுடைய உள்ளில் இருக்கிறது அறியணும், அவளை உருவாக்கணும், அவளை கட்ட வைக்கணும், அவளுக்கு புத்தி சொல்லி கொடுக்கணும். அவன் உள்ளில் இருக்கிறதை வெளியே கொண்டு வந்தாதான் அவ கீழ்ப்படி. ஆனபடிதான் அவர் ஆண்டவரை கத்த சொல்லுகிறார், நான் ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுக்கிறாமா, உன் கணவன் அழைச்சிட்டோம். ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். ஏன்னா உள்ளில் இருக்கிறத வெளியே கொண்டு வரணும் இல்ல. அப்ப அந்த உள்ளில் இருக்கின்ற வெளியே கொண்டு வரணும் சொன்னா உன் கணவனை அழிச்சிட்டு. அப்ப சொல்லுறா, எனக்கு கணவன் இல்ல. அல்லேலூயா. உண்மைதான் சொன்னேன். 5 பேரை கல்யாணம் பண்ணினேன், அந்த 5 பேரும் உனக்குரிய இல்ல, இனியும் கல்யாணம் பண்ணத்தான் பார்க்கிற என்று சொன்ன உடனே அவளுக்கு புரிந்துடுச்சு, இவர் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. இவர் தீர்க்கதரிசி, எனக்கு உள்ள இருக்கின்ற அத்தனை கரெக்டா சொன்னா என்று சொல்லிதான் அந்த மகள் புரிந்து கொண்டது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தும். உங்களை கர்த்தர் தொட வந்திருக்கா. இந்த ஸ்டோரியோட கர்த்தர் உங்களை விடுவிக்கட்டும். ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கட்டும். கழுதையா இருந்தது போதும், ஏமாத்தினது போதும், தந்திர புத்தி போதும், அறியாமைகள் போதும், விடுதலை இல்லாமல் இருந்தது போதும். அபிஷேகம் பெற்று வேண்டுமான கழுதையா நமக்கு இருக்கலாம், அபிஷேகம் பெற்று ஒன்னு தெரியாத போல் இருக்கலாம். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் சடங்க ஆச்சாரமாய் பண்ணாதபடி பரிசுத்த ஆவியான உங்களுக்கு தருகின்ற வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பும்படி ஆவியான உங்கள் மத்தியில செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு தெரியும், இவளை பிடிச்சாதான் ஊழியம் செய்வா, ஒரு விபச்சாரியை பிடிச்சாதான் ஊழியம் செய்வா. இப்படி உள்ளவங்க தான் ஊழியம் செய்ய முடியும். கள்ளன் ஊழியம் செய்வான், திருட்டுத்தனமாக ஊழியம் செய்வாங்க. இப்படி பாவத்தில் இருக்க எல்லாரும் ஊழியம் செய்வாங்க. ஒரு காலம் கழியும் போது பிசாசின் கட்டில் இருக்கவங்க ஊழியம் செய்வாங்க. நான் நீதிமான் சொல்ல யாருமே ஊழியம் செய்ய முடியாது அவங்களால. எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பார்த்திருக்கேன், எல்லாம் அறிந்திருக்கேன்னு சொல்லி ஒரு நீதிமானாய் பண்டு சொல்லுவாங்க இல்ல, என்ன செளி நனையாம நத்தை எடுக்கணும்னு சொன்னா அவங்களால ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. இதில் அவமானம் உண்டு, கஷ்டம் உண்டு, வருத்தம் உண்டு, பிரச்சனை உண்டு, சஞ்சலம் உண்டு, தவிப்பு உண்டு. மின்னும் போக முடியாது, முன்வைத்த காலம் முன்ன வச்சுட்டு போக வேண்டியதுதான். அல்லேலூயா. எல்லாம் இருக்கு. அப்ப நீங்களும் அதுல பங்காளியாய் மாற வேண்டும். நீங்கள் பங்காளியா மாறினாதான் இந்த கழுதையா இருக்க நம்மை கர்த்தர் தொடுவது பார்க்க முடியும். அந்த தொடுதல் நம்ம கிட்ட வரல, நம்ம கடைசி வரை அப்படிதான் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்பதான் அந்த பெண் சொன்ன உடனே, ஆமா 5 புருஷன் உனக்கு இருந்தான், இப்ப இருக்கிறவனு உனக்கு புருஷன் அல்ல என்று சொல்லி இனி நீ ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணவர்கள் எல்லாம் ஐடியா போட்டாச்சுன்னு சொன்ன உடனே அவளுக்கு திங்கி உண்டாயிச்சு. என்ன நன்மையை கண்டோம் 5 புருஷன்ல? ஏது சந்தோஷம் கண்டோம்? ஏது நிம்மதியை கண்டோம்? ஒன்னும் காணல. இனியும் கல்யாணம் பண்ணாலும் ஒரு நிம்மதி எனக்கு வாவது கிடையாது, அபமானம் எல்லாம் ஒன்றும் வாவது கிடையாது. இதை தன்னுடைய மனதில் நினைத்து அவர் சொல்லுகிறார், அவர் சொல்ல மேசியா வருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மேசியர் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி தருவார் என்று சொல்லி மோசேயுடைய பிரமாணத்தில் இருக்குது. அதனால இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மேசியா வருவார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்ப ஆண்டவராய் கர்த்தர் சொன்னா, நான் தான் அந்த
மேஷியா. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நானா அந்த மேஷியா. அப்போ அந்த சிச்சுவேஷனை அறிந்த உடனே, இந்த வார்த்தை புரிந்த உடனே ஓடி சென்று சமாரியாவில் ஒரு கூட்டம் பெண்களையும் ஒரு கூட்டம் ஆண்களையும் இவர் என்னுடைய காரியங்களை பப்ளிக்க சென்ற ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்தாள். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் ஜனம், ஒரு கூட்டம் சபை அந்த இடத்துல வந்து கூடினது போல தேவ பிள்ளை நீங்கள் பாடுபட்டால் அவங்க பாடுபட்டால் அவங்க ஓடினால், கர்த்தர் தந்திருக்கின்ற நாட்களை நாம் சீர்படுத்தி ஓடினால் ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் தப்பித்து இந்த கடைசி காலம் போவதற்கு நீ பயன்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஒரு பயன்பாடுள்ள பாத்திரமாய் மாற்ற என்னால கூடும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவள் ஓடி போய் ஒரு கூட்ட ஆட்களை கொண்டு வந்து அவர்களை எல்லாம் கர்த்தர் போதித்த பின்பு அவங்க சொல்றாங்க, இந்த பெண்ணு சொல்லி அல்ல, நாங்கள் நேரே கண்டோம், நேரே நீர் போதிக்கிறதை கண்டு நாங்கள் உம்மை விசுவசிக்கிறோம் சொல்லி அந்த சமாரியாவில் ஒரு விசுவாசம் உண்டானது போல நம்மிடத்திலும் ஒரு விசுவாசத்தை உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒருவன் உங்களுக்கு ஏதாகலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. இப்போ யாருக்கும் ஆகாத ஒரு பாத்திரம். ஒரு கிராமத்தில் 10 வீடு இருக்குது. அந்த 10 வீட்டில் யாரும் கட்டவிக்க முடியாததும் யாரும் ஏறாததுமான ஒரு கழுதையை தான் சூஸ் பண்ண சொல்லுங்க. அப்ப அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு பாத்துறேன். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். வெறுப்பான வீடு, தகர்ந்து போன வீடுகள், ஆண்டவர் இல்லாத வீடுகள், எதிர்காலம் இல்லாத வீடுகள், தேவனில் அற்ற வீடுகள், இப்படி சமாதானம் இல்லாத வீடுகள் அதிகமாயிருக்கிறது. மனைவி இல்லாத வீடுகள், கணவன் இல்லாத வீடுகள், பிள்ளைகள் அலங்கோலமான வீடுகள், அக்கினிக்கு இரையாக்க சாத்தான் வைத்திருக்க திரளான வீடுகள் இங்கே உண்டு. நீங்கள் அதுக்காய் கதறி அழ வேண்டும், அதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும். அந்த பாவப்பட்ட வீட்டிலிருந்து கட்டவித்து ஒரு ஆளை கொண்டு வந்தா போதும், அந்த பாத்திரத்தை வச்சு மற்றவங்களை கட்டவிக்க கர்த்தர் வல்லவர். உங்களை கர்த்தர் கட்டவித்து வந்தால் உங்களை கொண்டு சிலரை கட்டவிக்க, உங்க குடும்பத்தில் கட்டவிக்க இயேசு வல்லவர். நீங்கள் அந்த காரியத்தை டெஸ்ட் பார்க்க வேண்டும், அந்த ரகசியங்களை டெஸ்ட் பார்க்க வேண்டும், அந்த கிருபைகளை டெஸ்ட் பார்த்து நீங்கள் வளர்ந்தா அது உங்க மேல கற்றுக் கொடுக்கும். பரிசுத்தத்தை குறித்து, இனி வரப்போற ராஜ்யத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும் போது நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும், கணவனுக்கு போதிக்க முடியும், கணவன் மனைவிக்கு போதிக்க முடியும். அப்படி வீட்டிலே போதித்து டிஸ்கஷன் பண்ணி கிறிஸ்துவின் ராஜ்யத்தை உங்க வீட்டிலே நிலைநிறுத்தும்படி பரிசுத்த ஆவியான சில கட்டுகளை நுகங்களை அவுக்க வந்திருக்கிறேன் என்று ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எத்தனை பேர் புரியுதுங்க? ஓகே, 4வது வசனம் படிப்போம். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்தை சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. அல்லேலூயா. முன்னே சகரியா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். சகரியா 9:9 படித்து பார்க்கும்போது அங்கே வெளிப்படுத்தினார், இனி கடவுளாகிய ஆண்டவர் பழையது போல பெரிய கற்பனையோ, பழையது போல கொலை செய்யவோ, பழையது போல ஒரு அகங்காரம் உள்ளவராகவோ, பழையது போல யாரையும் திடீரென்று கொல்லுகிறவராகவோ, மோசையுடைய பிரமாணத்தை மீறினா அழிக்கிறவராக இல்ல, அவர் வெறும் தாழ்மையாய் கழுத குட்டியின் மேலும் மிகவும் தாழ்மையாய் நம்மத்திலே உலா வருவார் என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இல்லாவிட்டால் அந்த கழுதைகளை நமக்கு எதுக்கு அவர் தேடி வர வேண்டும்? அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லாம இருந்ததே. அவருக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நாம் கழுதையை போல வீட்டில் சுகமாய் டிவியை பார்த்து சந்தோஷமாய் சிலுமையெல்லாம் பார்த்து சாப்பிட்டு புசித்து ஜாலியா வாழ்ந்தோமே. நமக்கு இருக்கின்ற மரணத்தை நாம் அறியாம இருந்த ஒரு காலம் இருந்ததே. கழுதை ஏன் அந்த கர்மத்தை அவர் தலையில் எடுக்க வேண்டும்? ஏன் அந்த பாடுகளை அவர் எடுக்க வேண்டும்? அவன் என் பிள்ளைகளை பழைய பிரமாணத்தின்படி
கொலை செய்தால் உடனடியா மரித்து போவாங்க, திருந்தி வர மாட்டாங்க, சீர்திருத்த முடியாது, உருவாக்க முடியாது. அப்ப உருவாக்க வேண்டுமானால் நான் எவ்வளவு தாழ்மை தெரித்து, ஆண்டவராய் இருக்கிற தேவன் ஒளி இடத்தில் யாரும் சேரக்கூடாத இடத்தில் ஒளி இருக்கிற தேவன் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நாட்களை புரிந்து கொள்ள வேண்டும். பாவியாய் இருக்கின்ற அனைத்து கழுதைகளையும் தேடி வருவதற்குத்தான் இப்படி ஒரு அடிமை கோலம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவ அங்கே சொல்லுகிறா, சீயோன் குமாரத்தியே நீ பயப்படாத, நீ கலங்காத, எத்தனை பாவத்தில் இருந்தாலும் உன்னை மீட்க போறார், எத்தனை அநியாயத்தில் இருந்தாலும் உன்னை மீட்க போறான், எத்தனை கச்சட சுபாவமான உன்னை மீட்க போறான், உன்னை ஆரும் வேண்டாம் என்று சொன்னாலும் மீட்க போறான், உன்னை உலகம் முழுவதும் தள்ளினாலும் என் ஆண்டவர் மீட்க போறார் என்பதை அந்த நாளில் வெளிப்படுத்தினதுதான் இந்த கழுதை சவாரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு எத்தனை வாகனங்கள் உண்டு பரலோகத்தில், எத்தனை மகிமையா இருக்கிற இடம். அவருக்கு ஒரு வாகனம் கிடைக்காதா? அவருக்கு ஒரு கேர்வியன்களை வர முடியாதா? நம்ம மற்றவங்க சொல்லும் போது ஒரு மயிலை உண்டாக்கி வர தெரியாதா அவளுக்கு? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலகம் காட்டும் போல எப்படியெல்லாம் வரலாம், அவருக்கு எவ்வளோ மகிமை இருக்காங்க. அதை எல்லாம் விட்டு விட்டு உங்களை என்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு மாம்ச சாயல்ல கழுதையின் மேல கர்த்தர் உலாவி வந்தார். அல்லேலூயா. அது எப்ப புரிந்தது? இயேசுடைய மரிப்பு உயிர்த்து பின்புதான் சீஷர்கள் புரிந்து கொண்டாங்க, தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொண்டு இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டாங்க என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அவ கழுதை மேல வருகிறார். அல்லேலூயா. ஒரு குதிரை மேலேயோ ஒரு வில் வண்டி மேலே ஒண்ணும் மேல கழுதை மேல வருக. அப்ப கழுதைன்னு சொன்ன யாரு? கவனமா இருக்கணும். நீங்க மனம் திரும்பினாதான் சபை நல்லா இருக்கும். நீங்க மனம் திரும்பா விட்டால் சபை நல்லா இருக்காது. இருக்கிற ஆளு கரெக்டா மனம் திரும்பினா போதும். அல்லேலூயா. சபை தன்னைத்தானே ஆளாயிடும். இருக்கிற ஆட்கள் மனம் திரும்பா விட்டால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப ஏன் இப்படி உள்ள வார்த்தையை சொல்ல? கழுதை மேல வருது காரணம் என்ன? தாழ உள்ள ஒரு வசனம் படி அதுக்கு நான் விளக்கத்தாரேன். செய்து அவர்களை ஏற்றினார்கள். அல்லேலூயா. அப்ப ஒன்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும் என்பது இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து அழிச்சிட்டு மாத்திரம் வரல. அப்ப ஆண்டவராய் இயேசு என்ன சொல்லி கொடுத்தாலும் தாழ பாருங்க, கழுதையும் கழுதை குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்களுடைய வஸ்திரங்களை போட்டு. வஸ்திரம் சொன்னா என்ன? நாங்க உங்க வீட்டுக்கு வரோம், உங்க வீட்டுக்கு வந்து பிரதர் வாங்க சபைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம். நீங்க இருக்கிறது முழு பாவத்தில், ஆனா வெட்டி பந்தா பயங்கரமாக்கும். நான் இருக்கிறது முழுவதும் மரணத்துக்குல, ஆனா என்னை வெட்டி பேச்சை பார்த்தா தகலை நிக்க முடியாது. அப்படித்தானே இருந்தோம். எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு புரியாதா? இனி இந்த காம்பவுண்ட்ல இருந்தா காலை வெட்டி போடுவேன். அப்ப நம்ம வந்து வெட்டி பந்தால இருந்துட்டோம். உனக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்ப ஆண்டவரை கர்த்தர் சொல்லுங்க, அவளை அழைத்து கழுதை அழைத்து கொண்டு வந்து என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு பிரியமானதை சொல்லி கொடுக்கணுமா? யோவான் இயேசு வருவதற்கு முன்னே வனாந்தரத்தில் அந்த சத்தத்தை கூவி அநேகரை அழைத்து வருங்கோபத்தை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததை போல அந்த கழுதைகளுக்கு என்ன செய்யணுமா? உபதேசம் கொடுக்க வேண்டுமா? அல்லேலூயா. உபதேசம் கொடுத்து உங்க மேல தந்த பரிசுத்தாவின் வஸ்திரத்தை இந்த கழுதை மேல விரிக்க வேண்டுமா? கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. என்னமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய பிரசன்னம். நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறான், கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறான், கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறான், கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறான், கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இன்னும் கர்த்தர் செயல்படத்தக்கதாக உங்க கரத்தை கர்த்தருக்கு நேரா விட்டு கொடுங்க. கர்த்தாவே என்னை பிடித்துக் கொள்ளும், என்னை நடத்தும், என்னை மறுவப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் கர்த்தர் அந்த வஸ்திர எவர் மேல் கேட்ட அத்தனை பேர் மேல அந்த வஸ்திரத்தை விரித்து அவர் ஏற வல்லமை உள்ளவராயிருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 மாசமோ 3 மாசமோ 1 வருஷமோ போதனை கொடுக்கணும் கழுதைக்கு. போதனை கொடுத்து ஆண்டவர் வருவார், கழுதை மேல வந்தவர் உன்னை தேடி வரப்போறான்,
உனக்குள்ள தங்க போறான்னு சொல்லி போதனை கொடுத்து கொண்டே இருக்கணும். போதனை கொடுத்து இருக்கும்போது ஒரு நாள் அந்த போதனையை இந்த கழுதை கேட்கும். அதுதான் போர்வை, புதிய போர்வை வரப்போகுது. போவாசை பார்த்து ருத்து சொல்லுக, நீ உன் போர்வையினால என்னை மூடு, நீ சுதந்திரவாளி. அல்லேலூயா. அவன் ஆண்டவருக்கு உங்களை சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டும், இரத்தத்தினால மீட்டெடுத்து கொள்ள வேண்டும், சொந்த பிள்ளையை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்க அறிவு குறைவு, உங்க அறிவெல்லாம் பூமிக்குரிய அறிவு. இந்த பெட்ஷீட் எப்ப வருகிறதோ அப்பதான் ஆவிக்குரிய அறிவு வரும். அந்த ஆவிக்குரிய அறிவு வந்தா இயேசுவோடு நடக்க முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் இயேசுமா சேர்ந்து நடக்க முடியாது என்று சபைக்கு பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லு. அல்லேலூயா. தேவ அறிவு இல்லாம இருக்கிறதுனால தான் பிரச்சனை. தேவ அறிவு இல்லாம இருக்கிறதுனால தான் நிறைய காரியங்கள். தேவ அறிவு இருந்தா வியாதி இருக்கலாம், துக்கம் பிரச்சனை இருக்கானா சபை அட்டெண்ட் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. மனைவி வியாதி இருந்தா சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் பொறுத்துக்க, ஓடி சபைக்கு போய் சத்தியத்தை கேட்டுவாரு. புருஷன் வியாதி இருந்த மனைவி சொல்லுவான், நான் போய் விட்டு வாரேன், கொஞ்சம் பொறுத்துடுங்க என்று சொல்லி. அல்லேலூயா. சபை என்பது பில்டிங் உள்ள எது இருக்கிறது? கர்த்தரை குறித்து சொல்லி கொடுத்து கர்த்தர் கொடுக்கின்ற பரிசுத்த ஆவியின் நிறைவை நாளுக்கு நாள் பெற்றுக் கொள்ளுவது சபையுடைய வேலையா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும்? 2 பேரை அழைத்து விட்டு இருக்கிறாரு, அவங்க கழுதை கொண்டு வராங்க, அதை நல்லா கழுவணும். அல்லேலூயா. நல்ல கழுவணும், நல்ல சுத்திகரிக்கணும், நல்ல பூரணமாக்கணும். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏறுத ஒரு கழுதையாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. இதுக்குத்தான் இந்த ஆராதனை, இதுக்குத்தான் ஜெபம், இதுக்குத்தான் செய்தி என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொண்டு, சில வேளையிலே நேற்று வரை மதுபானத்தில் இருக்கலாம், நேற்று வரை சில வேளை ஆண்டவரோடு இல்லாம இருக்கலாம், சில வேளை தேவனோடு உள்ள உறவை விட்டு நீ பின்மாறி போயிருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மீண்டும் அந்த பெட்ஷீட்டை உன் மேல விரித்து நான் உன்னிடத்தில் ஏறும்படியாக நீ என்னை சுமக்க ஒரு கழுதையாய் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதியாகமம் புத்தகம் 49ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதிலே 11வது வசனத்தை படிக்கலாம் சீக்கிரம். அவர் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையை குட்டியை, ஆமென் அல்லேலூயா. இது எதை குறிக்குன்னு சொன்னால், யாக்கோபு அந்த நாட்களிலே 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறார். 12 கோத்திரத்தை சொந்த பிள்ளைன்னு பார்க்க ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தாரோ அதன் ஆசீர்வாதம். அப்ப அந்த நாளிலே அவர் சொல்வது என்னன்னு சொன்னா, ஒரு ப்ராப்பர்சி சொல்லுகிறார். இயேசு வருகிறதை குறித்து சொல்லுகிறார். இயேசு பூமியில வருவா, அவர் ஆளுகை செய்வார். எல்லா பிரதானிகளும், அந்த ஞானத்தை அறிகிற சகல பிரதானிகளும் அவருடைய வாய்மொழி கேட்டு மனம் திருந்துவார்கள். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு திராட்சை செடியில என்ன செய்ய போறாராம்? பாவியாகிய நம்மை, கனி கொடுக்காத நம்மை, அறிவில்லாத நம்மை, நம்பிக்கை இல்லாத நம்மை, ஒன்றுக்கும் உதவாத நம்மை சீர்திருத்தி உருவாக்கி அவருடைய ஆவியை தந்து அந்த திராட்சை செடியோடு கர்த்தர் உங்களை இணைக்க போறார். அதான் யோவான் 15 சொல்றது. அல்லேலூயா. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி, ஆண்டவரே இன்னி நான் கரடான முரடான பாதையில அல்லப்பா, நான் உம்முடைய திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு கொடி, நீர் செடியா இருக்கிறேன். யோவான் 15 சொன்னது போல இனி நான் உம்மை விட்டு போக மாட்டேன். உம்மிடத்தில் இருக்கின்ற சகல கனி, உம்மிடத்தில் இருக்கின்ற அன்பு, உம்மிடத்தில் இருக்கின்ற எல்லாவித நன்மைகளையும் நான் பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய நான் கூட இருப்பேன் சொல்லி ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை கைவிடாதேன்னு சொல்லி கேட்டா, எந்த சூழ்நிலையும் சரி தேவன் உன்னை தள்ளுவதில்லை, தேவன் உன்னை ஒடுக்குவதில்லை. அந்த திராட்சை செடியோடு நீ கட்டப்பட வேண்டுமானால் கர்த்தர் நிச்சயம் கட்டி இருப்பா. எந்த பிசாசும் தொட முடியாது, எந்த வல்லமையும் தொட முடியாது. ஏற்ற காலம் வைத்திருக்கா. அந்த காலம் வரும்போது உன்னை பரிசுத்தப்படுத்தி, உன்னை பூரணப்படுத்தி, உன்னை கிருபையினாலே மறைத்து அந்த திராட்சை செடியிலே கட்டும்படி சிலரை தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். எங்கே ஓட முடியாது. ஹல்லேலூயா. அதன் குட்டிகளை என்ன செய்வாரா? அதன் கீழே கட்டுவார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இன்றைக்கு வரை இருக்கிறது ஒரு ஷோ டூப்ளிகேட். இந்த டூப்ளிகேட்ல இருந்தோம்னு சொன்னா நம்ம அவ்வளோ கெதி போச்சு. நீங்க அப்படி போகக்கூடாது.
நம்ம டூப்ளிகேட் சுபாவத்தை விட்டு ஆவிக்குரிய சுபாவத்துக்கு வந்துத்தான் ஆகணும். அல்லேலூயா. இல்லைன்னா சபை வேஸ்ட், நான் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அப்போ ஆவிக்குரிய சுபாவத்துக்கு நீங்க வந்தாதான் சபையில வெற்றி. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சுபாவம் தான் சாத்தானை மிதித்து போடும். ஆவிக்குரிய சத்தியம் தான் அவருடைய தலையை நசுக்காது. ஹல்லேலூயா. ஓகே, நம்ம அந்த படித்த வசனத்தை படிச்சுட்டு அப்படியே கொண்டு வரோம் பாருங்க. கழுதை குட்டியை கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்போஸ்தலர் காலத்திலே 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் எல்லா புத்தி ஞானங்களையும் சொல்லிவிட்டு அவர் ஆண்டவராய் இயேசு வரும் வரை, பரிசுத்தாவியான வரும் வரை காத்திருக்க சொன்னார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் மனம் போக்கில் போக கூடாது. மனம் போன போக்கில் போனா பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளாம ஒரு புதிய மனுஷனாய் மாற முடியாது. புதிய மனுஷனாய் மாறாம கிறிஸ்து உங்களுக்குள்ள சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒருபோதும் கிட்டவே கிட்டாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனுபவத்தோடு சொல்லுங்க, கிட்டவே எந்த பிரசங்கி போதிச்சாலும் சரி, எந்த பெரியவங்க போதிச்சாலும் சரி, கிட்டவே கிட்டாது. சரியா? உண்மைதானே? ஏமாந்தான் இல்லை ஒரு காலம், அறியாம போன இல்லை ஓடுனதெல்லாம். ஏன் இப்போ ஏமாத்துறாங்க? எதுக்கு ஏமாத்துறாங்க? பிள்ளைகள் அறிவில்லாததுனால தானே. 1ஆம் தேதி சொன்ன என்ன? நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நாள் தான் ஐயா. ஹல்லேலூயா. இந்த வருஷம் தீமையில இருந்து காத்துக்கொள்ளுன்னு சொல்லி கத்துற மன்றாடுற ஒரு நாளை தவிர வேற ஒரு வித்தியாசம் அதில் இல்லை. அதை பொம்மைப்படுத்தி அலங்கோலப்படுத்தி மக்கள் அழித்து கொண்டிருக்கின்ற ஊழியக்காரர்கள் எல்லாம் புரிந்து கொண்ட நலமா இருக்கும். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவராய் இயேசு அழித்து வர சொன்னார், கொண்டு வர சொன்னார், வஸ்திரத்தை விரித்து கொடுத்தார். உடனே ஆண்டவர் என்ன செய்தாரு? ஏறினார். கழுதை மேல ஏறினார். அப்படி அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு யாரும் இல்லாம கண்ணியோட பந்திக்கப்பட்ட நம்மை சபையிலே கொண்டு வந்து திருவசனத்தை கேட்டு நீங்கள் உள்ளத்தை சரி பண்ண உடனே இயேசு உங்க சரீரமாகிய ஆலயத்துக்குள்ளே இறங்கி வருகிறதை கர்த்தர் குறிக்கிறது. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி, கர்த்தாவே என்னுடைய ஆலயத்திலும் அந்த வல்லமை ஒரு கழுதை என்று சொன்ன நான் மனம் திரும்பி வருகிறேன், அந்த வல்லமை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி தேவ மக்கள் கரங்களை தட்டி கேட்டார். கர்த்தர் அந்த வல்லமை கர்த்தர். அது ஆச்சரியம். அல்லேலூயா. அதான் உண்மையான பிறப்பு. நீங்க எல்லாமே அப்பா அம்மா பிறப்புல வந்தவங்க. நானும் அப்படித்தான். இந்த பிறப்பினால ஒரு பலன் இல்லை. அதான் யோவான்ல முன்ன சொல்லுகிறாரு, காற்று எங்கிருந்து வீசுகிறதுன்னு சொல்லி சத்தம் தான் கேட்கும், அது எங்க போய் அடிக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதே போல பரிசுத்தாய் பிறக்கிறவனுக்கு அந்த காற்று வருகிறதுன்னு தெரியும், அது எங்க கிரியை செய்யணும் அவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இத்தனை பேர் இருக்கிறீங்கல்ல, உங்களோட இந்த இடத்துல ஆண்டோடைய காற்று யாரை தொட வேண்டும் என்று விரும்புகிறதோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த காற்று வருகிறதும், அந்த காற்று அவர்களை தொடுகிறதும், அந்த காற்று அவர்களுக்குள்ள இறங்கினதும் அவங்களுக்கு மாத்திரமே தெரியுமே தவிர மற்ற பக்கத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஏன்? யாரு மனவாட்டி அவங்களுக்கு மாத்திரம் அந்த வல்லமை. அல்லேலூயா. அப்ப நீங்க கழுதை கட்ட வைக்க வேண்டிய வேலை உங்க வேலை, சரி பண்ண வேண்டிய எங்க வேலை, அதுக்கு பிளாங்கெட் விரிக்க வேண்டிய எங்க வேலை. எல்லாம் முடிச்ச உடனே பரிசுத்த ஆவி அந்த கழுதை மேல இறங்குறது கர்த்தருடைய வேலை. அந்த வேலை நடந்து கொண்டிருங்க. அந்த வேலைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு பார்த்து சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாளவுள்ள வசனம் படிங்க. திரளான ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களையும் வழியிலே விரித்தார்கள், வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அல்லேலூயா. செருப்பில்லாம கடந்த கழுதை, அட்ரஸ் இல்லாம கடந்த கழுதை, பெண்ணொன்னும் கொடுக்க முடியாத அந்த கழுதை, பெண் எடுக்க முடியாமல் இருந்த கழுதை, உலகமெல்லாம் கைவிட்ட கழுதை, நாட்ட பேரான கழுதை. அல்லேலூயா. நாட்ட பேரான கழுதை, ஊரும் பேரும் இல்லாத கழுதை, ஆரோரும் இல்லாத கழுதை. இப்ப அந்த கழுதை மேல இயேசு ஏறின உடனே வஸ்திரத்தையும் கம்பிளையும் விரித்து கொடுத்து மரங்களை தரையிலே போட்டு அவரை அழைத்தார்கள்.
அந்த கழுதைக்கு சுமுத்தான வாழ்க்கை வந்து விட்டது, ஒரு சமாதானமான வாழ்க்கை வந்து விட்டது, ஒரு அன்பான வாழ்க்கை வந்து விட்டது. இயேசு கிறிஸ்து அவன் மேல இருக்கிறதுனால மனிதர்கள் நம்ப தொடங்கி விட்டாங்க. இயேசு கிறிஸ்து அதன் மேல இருக்கிறதுனால ஜனங்களை ஆதரிக்க தொடங்கினார்கள். ஜனங்கள் வந்தனன் சொன்னாங்க, ஜனங்கள் பலதும் கொடுத்தார்கள், பலதும் நேசித்து அந்த கழுதைக்கு ஒரு பெரிய வெகுமானம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. நம்ம சபையில் அது குறைவு. அந்த கழுதை பைய சபையில் வரும், கொள்ளன போல வரும். நீங்க தேற்றணும், பிரதர் எப்படி இருக்கிறீங்க, ஏம்மா நீ எங்கண்ட வந்திருக்கிற, நீங்க தேற்றணும். தேற்றுவீங்களா? நம்ம முடிஞ்ச ஒரு ஓட்டம் இல்லை டெல்லிக்கு. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப அந்த கூட்டத்தில் அது வந்துடும். கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து நீங்க கேட்டுற, அவன் கள்ளந்தான், கொலைக்காரன் தான், கொள்ளக்காரன் தான், ஆகாதுதான், அப்ப ஆகாதுதான், சரி இல்லதான், உண்மைதான். ஆனா நீங்க அரவணைக்க இந்த கழுதைக்கு தோணும், இந்த இடத்துல எனக்கு ஒரு அன்பு கிடைக்குது, இந்த இடத்துல ஒரு சமாதானம் கிடைக்குது, இந்த இடத்துல என்னை வெகுமதிக்கிறாங்க. மேல ஒரு ஆளுக்கு சத்தம் போட்டாலும் சபை மக்கள் அன்பு செலுத்துறாங்க. அல்லேலூயா. கழுதை என்ன சொல்லும்? அவர் என்ன குறிச்சு அங்க பேசினார், நீங்க என்ன சொல்லணும்? அல்லேலூயா. என்ன சொல்லுவீங்க நீங்க உண்மை உள்ள விசுவாசிகள்? கடந்த வாரம் நான் ஒரு செய்தியில சொன்னேன், 1, 2, 3 காசுக்கு எல்லாமே வந்து அலைந்து திரிந்து வாங்குவாங்க. கர்த்தருடைய சபையில் ஒரு சோதனைன்னு சொன்னா யாருமே காணாது. ஒரு சகோதரி கேட்டாங்க, பாஸ்டர் அது என்ன குறிச்சு? நான் சொன்னேன், உண்மைதான். உங்களை குறிச்சுன்னா உங்களைத்தான். அது யாரு சொல்லி தந்தா எனக்கு தெரியும், உங்களைத்தான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது உங்களுக்குன்னா உங்களுக்கு தான். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். புரியுதா உங்களுக்கு? பயங்கர நம்முடைய மக்கள் உடனே தட்டி விட்டுடுவாங்க. அல்லேலூயா. 1:30 மணிக்கு பேசுகிறோம், சில வேளையில் ஒரு வார்த்தை வந்தா கூட அது என்ன செய்யணும்? அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எங்க நீங்க போறீங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? சிலர் ஊழியம் செய்ய என்ன தெரிஞ்சு ஊழியம் செய்யறாங்க? எது அவங்களுக்கு தெரியும்? 10% 5% வச்சு ஊழியம் செய்யறதுல சும்மா ஒரு ஜபம், அது ஊழியத்தில் அங்கற்றம் தாழ ஒரு பிரச்சனை இருக்குது. தாழேன்னு என்ன? கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் உங்க பாரங்களை யார் சுமந்து ஊழியம் செய்கிறார்களோ அது மாத்திரம் தான் பரலோக ராஜ்யத்தில் முன்குறிக்கப்படும், மற்றது ஒன்றும் முறிக்கப்படாது. அது ஆண்டவருக்கு நமக்கு உள்ள டைரக்ஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அறியாம புரியாம நிறைய இருக்குது. ஆண்டவரோடு நடக்கிற ஒரு ஊழியம் என்பது ஈஸி அல்ல. அது ஏதோ ஒரு ஜெபிக்க தெரியறனால மாத்திரம் அல்ல, ஏதோ கொஞ்சம் போதிக்க தெரியாத மாத்திரமல்ல, சிந்தித்து கிரகித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் எப்படி நடத்த வேண்டிய வழியில நடத்தணுமோ அதை நம்முடைய அறிந்து செயல்பட்டால் மாத்திரம்தான் அந்த ஊழியம் பயன்படும். அவர்களை உருவாக்கி பார்க்க வேண்டும், சீர்படுத்தி பார்த்து விட்டுத்தான் நம்ம போக வேண்டும். அதுக்குத்தான் சொல்ல, மரத்தை நட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் வளர விட வேண்டும், அது அறியணும். ஆமென், ஆமென். வேதம் சொல்லுறது பாருங்க, வெகுமதிகள் முடிக்க போறோம். தாள உண்டு கொஞ்சம் காரியங்கள். இந்த வெகுமதி இங்க எல்லாம் நமக்கு வரப்போகுது. திருந்தி சீர்திருத்தப்பட்டு ஆன பின்பு உயர்ந்த இடத்துல பெண் கொடுக்கிறது, உயர்ந்த இடத்துல பெண் கொள்ளுகிறது, உயர்ந்த இடத்துல பிசினஸ் வைக்கிறது, பெரிய வேலையில ஏறுகிறது, அதிகாரத்திலே உட்காருகிறது, எல்லாமே உன்னை கர்த்தர் செய்ய வைக்கிறதாக்கும். பிரைஸ் எல்லாம். ஆமென், ஆமென். புல்லு பறித்து கொண்டிருக்க நமக்கு 10 மாடை தருவார். பல பல காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் செய்து நாம் கழுதையாக நம்மை விடுதலையாக்கி என் பிள்ளை என்றுள்ள அந்தஸ்தை தருகிறதான் நம்முடைய கர்த்தர். இது என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஒரு அந்தஸ்தை தருகிறதா நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த அந்தஸ்து பரலோகத்திலிருந்து இறங்குகிறதாக்கம். மாத்திரமல்ல, இந்த கழுதை மேல அபிஷேகம் வந்ததுனால நேரே காடா இருக்க ஆண்டவர் அவனை மகனாக்கி கொண்டார். நீ குற்றம் சொல்லலாமா? அவனை காடாக்கும் நேரே மகளாக்கி கொண்டிருக்க நான் குற்றம் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. தேவனே பாவத்தை மன்னிச்சு, தேவனே கழுவி சுத்திகரித்து, தேவன் அவளை மகளாக்கியாச்சு. பின்ன எனக்கு என்ன சம்பந்தம் அவள்கிட்ட? ஒண்ணுமே இல்லை. உங்களை மகனாக்குனா யாருக்கு சம்பந்தம்? யாருமே ஒண்ணுமே சொல்ல முடியாது. காரியம் நீயும் அவருமா ரிலேஷன்ஷிப்பில் ஆயாச்சு, நீயும் அவருமா ஐக்கியமாயாச்சு. முன் நாட்களே கழுதை என்று சொன்ன மனுஷன் பரிசுத்தவனாய் மாறியாச்சு. முன் நாட்களே கழுதை என்று தள்ளப்பட்ட மனுஷி ஹல்லேலூயா நல்ல தேவனுடைய மகளாய் மாறியாச்சு. ஹல்லேலூயா. இப்ப மகதுள்ள மரியா வாரால், கொஞ்ச நாள் கழிஞ்சு ஆண்டவர் பரம வாரா என்ன சொல்லி இருப்பாங்க?
பெய்யும் அவள்கிட்ட போயிட்டாரு. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு சமாரிய பண்ண கட்ட வச்சுட்டாரு, அவள்கிட்ட பேச போறாரு. கடவுளும் மகனும் உள்ள உறவு தொலைந்து போன தேடி வந்தாரு. மனுஷன் பகல என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? போயும் 5-6 கல்யாணம் பண்ண அந்த பெண்ணுகிட்ட பேச போயிருக்காரு. அல்லேலூயா, அப்படித்தானே உலகம் சொல்லும். ஆனா உள்ளான ஆத்மா யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அதான் ரிலேஷன்ஷிப். இன்னை ஒரு தரிசனம் கண்டான்னு சொன்னா இன்னை மனம் திருப்பி இருக்கலாம். ஒரு பேசுறான்னா ஒரு நிமிஷம் போதும். பாவத்தை ஒப்பு கொடுத்துட்டு நெஞ்சரை அடிச்சு என்னை குணப்படுத்த ஒரு நிமிஷத்துல கர்த்தர் இறங்குற தேவன். ஆனா அது சீரியஸ் வேணும். சீரியஸ் இல்லாம வராது. அல்லேலூயா, ஒரு நிமிஷத்துல கர்த்தர் பேசுவா, எந்த பாவின்னு பார்க்க மாட்டா. அல்லேலூயா. அப்ப மனம் திரும்பி இங்கே குழைகளும் பெட்ஷீட்டுகளும் பிளாங்கெட்டுகளும் விரித்து கொடுத்ததை போல இந்த கழுதைக்கு மகிமையான ஒரு பரலோக ராஜ்யம் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் கரத்தை தட்டி கத்த எல்லாம் மகிமையான ராஜ்யம். இங்கே நீ கஷ்டப்படுறதுக்கும், இங்கே பாடுபட்டதுக்கும், இங்கே துன்பப்பட்டதுக்கும், இங்கே நெருக்கப்பட்டதுக்கும், இங்கே என்னெல்லாம் ஊழியம் செய்து பாட அனுபவித்து வேதனை அனுபவித்து இந்த கழுதை மறுவப்படுத்தி பரலோக ராஜ்யத்தில் போகிறதோ அங்கே பொன்னிலே நீ நடப்பாய், பொன்னிலே நடப்பாய், வைடூரத்திலே நடப்பாய். இயேசுவின் பாத கால் உனக்கு கிடைக்கும். இயேசுவின் கை உன்னிடத்திலே வரும். இயேசுவின் இருதயம் உனக்கு வரும். இயேசு செய்த கிரியைகள் எல்லாம் நீ செய்யும்படி அற்பமான கழுதை தெரிந்து கொண்டு தன்னுடைய சொந்த மகனாய் மாற்றி கழுவி சுத்திகரித்து அந்த பெட்ஷீட்டை விரித்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து உன்னை மாற்றி அமைத்து நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போக இயேசு கிறிஸ்து வந்தாரே தவிர வேறு ஒன்றுமல்ல. ஆனபடி அந்த நித்திய ராஜ்யத்தில் போவதற்குரிய சத்தியத்தை நீங்கள் கேட்டு கேட்டு அந்த பிளாங்கெட்டை பொதிந்து பொதிந்து நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும் என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல். ஹல்லேலூயா. அப்ப அது எல்லாருக்கும் அது கிடைக்கல பாருங்க. அதான் கிருபை, அதான் கிருபை. எல்லாருக்கும் அது கிடைக்காது. ஹல்லேலூயா, அதான் கிருபை. அந்த கிருபை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் நித்திய ராஜ்யத்தில் அறிய முடியும். அதுக்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார்.